கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக மக்கள் அனைவருக்காகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது என் மூலமாக உன்னிடம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கண்கள் இருந்தும் பார்க்காதவர்கள், காதுகள் இருந்தும் கேட்காதவர்கள், அவர்களுக்காக இந்த வீடியோ அல்ல. பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் கிட்டத்தட்ட தூங்குற நேரம் கூட ஏதாவது ஒரு யோசனையிலே இருப்பாங்க. அதாவது சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்ல, கவலையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் என்ன சொல்கிறாரு? கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லா டாக்டருமே எல்லா பிரச்சனைக்குமே சொல்கிறது, எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. ஜீசஸ் கூட சொல்கிறார் பார்த்தீங்களா? பிலிப்பியரில் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பைபிள் வசனம், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஏன்? ஹாப்பினஸில் என்ன இருக்குது? ஹாப்பினஸில் தான் ஹீலிங் இருக்குது. இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது. குழந்தைகளை பார்த்துருக்கீங்களா? சிரிச்சுக்கிட்டே இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கும், யாரை பார்த்தாலும் சிரிக்கும். நல்லவன், கெட்டவன், பிடிச்சவன், பிடிக்காதவன், தெரிஞ்சவன், தெரியாதவன், எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் எப்போவுமே யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும். எதை நம்புறது, யாரை நம்புறது? 10 வருஷம் கல்யாணம் பண்ணி புருஷனை பார்த்தாலும் பயமாக இருக்கும், மனைவி பார்த்தா பயமாக இருக்கும். 20 வருஷம் அப்பவும் பயமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க 30 வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் போகிறாங்க. ஏன்? நம்பிக்கை இல்லை, பயம், என்ன நடக்குமோ தெரியல. இதெல்லாம் காரணம்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள முதல்ல எனக்குள்ள என் மேலே நம்பிக்கை இருக்கான்னா அதுவே இல்லை. எப்போ தலை வலிக்குன்னு தெரியாது, எப்போ வயிற்று வலிக்குன்னு தெரியாது, எப்போ என்ன பிரச்சனை வந்து தெரியாது, எப்போ தூக்கம் வரும்னு தெரியாது, எப்போ பசி எடுக்குன்னு தெரியாது, எப்போ என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாது. ஏன்னா பயம், எப்போ என்ன நடக்குமோ தெரியாது, பயம். இப்படி தான் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே எப்போவுமே யாரை பார்த்தாலுமே எங்கே பார்த்தாலுமே பயந்து 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 அப்புறம் எப்படி சந்தோஷம் வரும்? கையில் எனக்கு தெரியும், பெரிய பெரிய பணக்காரர்களை பார்த்துருக்கேன், பணம் இல்லாத ஏழைகளையும் பார்த்துருக்கேன். இவனும் பயந்துட்டு இருக்கான், அவனும் பயந்துட்டு இருக்கான். காசு வச்சுக்கிறவனும் பயந்துட்டு இருக்கிறான், காசு இல்லாதவனும் பயந்துட்டு இருக்கான். காசு இருக்கிறவன் ஒரு காரணம் சொல்கிறான், காசு இல்லாத இன்னொரு காரணம் சொல்கிறான். நெக்ஸ்ட் லெவல் தேடி தேடி பயந்துட்டே வாழ்க்கை முழுசாக பயந்துட்டே இருக்கிறோம். நாங்களும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயந்துருக்கேன். இதுக்கு தான் அதுக்கு தான் சொல்ல முடியாது. எதை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பயந்துருக்கேன். பயந்து என் வாழ்க்கையில் எப்படி சொல்லிச்சுனே தெரியல. எல்லா டாக்டரையும் பார்த்தேன், சரியாகல. கடைசியில் கடவுளால் மட்டும்தான் சரிப்படுத்த முடிஞ்சுது. கடவுள் எங்கே இருக்கிறாரு? எங்கெங்கேயோ தேடி வெளியில் போயிருந்துருக்கோம். மனுஷன் இன்றைக்கி எங்கெங்கேயோ போகிறோம், இந்த கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலுக்கு போகிறோம், இன்னும் கொஞ்சம் லாங்கில் போகலாமா, பக்கத்தில் போகலாமா, தேடிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் தீர்வுன்றது நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஜீசஸ் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளவே நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. உங்களுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். உட்காரத்தான் நம்மளால் முடியாத, ஓடதான் ஈஸியாக முடியும். உட்காருது அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் உட்காந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ள தீர்வு கிடைக்கும். நான் இந்த காணொலியில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சாட்சியாக கொண்டு என்னுடைய சொந்த கருத்துகள் எதுவுமே இல்லாமல் பைபிள் மட்டுமே ஆதாரமாக வைத்து சொல்லப்பட்டவை. உங்கள் வாழ்விலும் அதிசயம் நிகழ வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். தீர்க்கதரிசி அருள்